நம்ம வந்து கண்டெய்னரை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்க முடியாது. ஸோ அப்படிதான் இந்த கண்டெய்னர் ஆஃபீஸோட பிளான் வந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு பிஸி ரோட்ல இந்த ஆஃபீஸ் பிளான் பண்றோம்னு சொல்லும் போது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் சீக்கிரமா ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு 15-20 டேஸ்ல முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள ஹீட் கெயின் அதிகமாக கூடாதுன்றதுக்காக அங்க வந்து டெரகோட்டா ஜாலி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னரோட ஃபசாட் பண்ணிருக்கோம். அது ஏஸ்தட்டிக்கலாவும் அழகாவும் வந்துருச்சு. அதே நேரத்துல நம்ம ஜென்ரலா ஒரு சிவில் பில்டிங் பண்ணாலே 30 இயர்ஸ்ல திரும்ப வந்துட்டு மாத்திடுவாங்க. அதுதான் 30 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் ஆஃப் சிவில் பில்டிங். அதுக்கு மேலேயும் அது இருக்கும். பட் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கார்த்திகம் டிக்கம்பிகள். BBR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லீமாரோஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பெரிய கோவில் வெளியே தான் வந்திருக்கோம். கோவில் வெளியே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க, சொல்றேன். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வச்சா எப்படி இருக்கும் கேட்கும் போதே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கும் அப்படிதான் இருக்கு. கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், மத்த ஆபீஸ் மாதிரி இது ஸ்ட்ராங்கா இருக்குமான்ற கேள்வி எல்லாம் நிறைய இருக்குல்ல. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் இருந்தா எப்படி இருக்கும், இதை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி வித்தியாசமா கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வைக்கணும்ன்ற ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்தது, இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராஜெக்ட் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத பத்தி தான் ஆர்க் டேக்கோடைய பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் திவ்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Hi ma'am, nice to meet you. Nice to meet you too. மேம், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வைக்கணும்ன்ற ஐடியா எப்படி மேம் வந்தது உங்களுக்கு? ஏன்னா யாருமே இதுக்கு முன்னாடி வச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஐடென்டிஃபை மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வைக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது ஆக்சுவலி ஒரு பிஸி ரோட்ல இந்த ஆஃபீஸ் பிளான் பண்றோம்னு சொல்லும் போது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் சீக்கிரமா ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு 15-20 டேஸ்ல முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த பில்டிங் இருக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தது. காஸ்ட் எஃபெக்டிவா அப்படின்னும் போது நம்ம வந்து கண்டெய்னரை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்க முடியாது. சோ அப்படிதான் இந்த கண்டெய்னர் ஆஃபீஸோட பிளான் வந்துச்சு. ஓகே மேம், உள்ள போயிட்டு ஆபீஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? டெஃபினட்டா வாங்க. ஓகே மேம், இப்ப கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வச்சிருக்கீங்களா, இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர்ல வைக்க முடியுமா, இல்ல ஆபீஸ் வைக்கணும்னா இல்ல 2-3 கண்டெய்னர் வச்சாதான் கொஞ்சம் ஸ்பேஷியஸான இடத்துல ஒரு ஆபீஸ் வைக்க முடியுமா? ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னர்ல கூட இந்த ஆபீஸ் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும், ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள் அகாமடேட் பண்ணணும், ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் செட்டப் மாதிரி, அண்ட் என்னோட இண்டிவிஜுவல் கேபின் இருக்கணும் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கணும்னு சொல்லி நாங்க வந்துட்டு 2 கண்டெய்னர் வாங்கி ஃபேப்ரிகேட் பண்ணோம். கண்டெய்னரோட சைசஸ் வந்து பார்த்தா 40x8 ஃபீட் இருக்க கண்டெய்னர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். 40 ஃபீட் லென்த், வித் வந்து 8 ஃபீட், ஹைட் வந்து 9 feet 6 inches. அந்த ஸ்பெஷலைஸ்ட் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வாங்கி ஃபேப்ரிகேட் பண்ணோம். இப்ப ஆபீஸ் வைக்கிறதுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீடு கட்டணும், இல்ல ஒரு சின்னதா ரூம் கட்டணும் கூட அந்த கண்டெய்னர் வச்சு கட்ட முடியுமா? நம்ம வந்துட்டு டெய்லி யூசேஜ் இல்ல, இன் சென்ஸ் லைக் வீடு வந்துட்டு இப்போ சிவில்ல பண்ணாதான் ப்ராப்பரா இருக்கும்ன்ற பீப்புளோட மைண்ட் செட் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மோர் ஆஃப் லைக் இந்த ஏர்பிஎன்பி ரெசார்ட்ஸ், ஃபார்ம் ஹவுசஸ், ஆபீசஸ், ஸ்டூடியோஸ், அது எல்லாமே வந்து நம்ம கண்டெய்னர்ல பண்ணிக்கலாம். பட் வீடும் கண்டெய்னர்ல பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிருக்கோம். ஆனா என்ட்ரு ஆகிறத பார்க்கும்போது ஒரு கண்டெய்னருக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆபீஸ்க்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, இல்ல ரொம்ப ஈஸியா இருந்தா, இல்ல இது ஆக்சுவலா இது என்ன ஒர்க், இந்த இடத்துல என்னெல்லாம் பேசுது? இது ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆபீஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது எங்க கிட்ட சொல்லியும் இருக்கிறாங்க, இது ஒரு கண்டெய்னர் ஃபீலே இல்லன்னு சொல்லி. சோ இது ஆக்சுவலி 2 40 feet கண்டெய்னரை சென்டர்ல மிடில்ல கட் பண்ணி இந்த ஸ்பேஸ வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த செட்டப் எடுத்துட்டு வந்தோம். அண்ட் கேபின் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்தோம். அண்ட் கோவில் பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வந்து தரணும். என்னோட ஊர் வந்து பேசிக்கலி ஐம் ஃப்ரம் காஞ்சிபுரம். ஸோ அந்த வைப் வந்து உள்ள எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக ஃப்ரண்ட் லாபில வந்துட்டு ஒரு டெம்பிள் ஒரு பிக்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னலா இந்த பர்னிச்சர் இருக்க பேனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா எடுத்துட்டு வந்திருக்கோம். மேம் இப்போ ஒரு ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கோம், ஆபீஸ் ஃபீல் தான் இருக்குது. இதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் ஆபீஸ்ல ஒரு சில செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஈஸியா இருந்தாங்க. ஜென்ரலா இதோட ஷெல் வந்துட்டு கண்டெய்னர் தாங்க. ஸோ அதுக்கு உள்ள வந்துட்டு நம்ம ஜென்ரலா அந்த அக்விஸ்டிக் ஹேண்ட்லிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது உள்ள வயரிங்ஸ் எல்லாமே ஜென்ரல் ப்ரொசீஜர் தான். இதுல பெரிய மெனக்கெட்டு பண்ணோம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் மேம் இப்போ உள்ள வந்தோடனே நம்ம வந்து ரிசப்ஷன் பார்த்தோம், இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன மாதிரியான பிளேஸ் இருக்குன்றது பார்க்கலாம். டெஃபினட்டா வாங்க. இது இந்த கான்ஃபரன்ஸ் ஏரியால இருந்து ஒரு சின்ன பேசேஜ் லீடிங் டு ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதுல இந்த சைடு ஒரு சின்ன பேண்ட்ரி ஏரியா வந்து செட் பண்ணிருக்கோம், சும்மா ஒரு டீ காஃபி சர்விங் அண்ட் மேக்கிங் பர்பஸ்க்காக. இதுல ஆர்கிடெக்சர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒர்க் ஸ்டேஷன் ஏரியால கம்ப்ளீட்டா ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கான செட்டப் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த கேபின் வந்துட்டு என்னோட கேபின் வித் ஆல் த ஆர்கிடெக்சர் புக்ஸ் ஸ்டாக்ட் இன்சைட் த ஸ்லைடிங் கபோர்ட். பொதுவா நம்ம கண்டெய்னருக்குள்ள போனா இல்ல குடோன் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போனாலும் அதிகமா ஹீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம ரொம்ப ஹீட்டா தெரியுது. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம உள்ள வந்த வரைக்குமே நம்மளுக்கு ஹீட் தெரியல, எதுவுமே தெரியல. நார்மலா ஒரு வீட்டுக்குள்ளயோ இல்ல ஆபீஸ்க்குள்ள போன மாதிரிதான் ஃபீல் இருக்கு. அது நம்ம ஹீட் வராம நாங்க வந்து இதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் வந்து எடுத்திருக்கோங்க. அதுல வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 5% வந்து ஹீட் ரிடக்ஷன் ஆகும். ஒண்ணு வந்துட்டு நாங்க ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல்ல உள்ள வந்து அந்த ராக்குலுக்கு பதில் ஆர்கானிக் மெட்டீரியல் வச்சு கிளாடிங் பண்ணிருக்கோம், அந்த அக்விஸ்டிக் மெட்டீரியல் சொல்றேன். அண்ட் தென் கோட்டா ஸ்டோன்ஸ் வந்து தரையில லே பண்ணிருக்கோம். சோ இந்த ஸ்டோன் நீங்க கீழே பாக்குறீங்க இல்லையா, அது கம்ப்ளீட்டா வந்துட்டு கோட்டா ஸ்டோன்ஸ், ராஜஸ்தான் கோட்டா. அது வந்து ஒரு நேச்சுரல் மெட்டீரியல்ங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சோ அதனால நார்மலா ஒரு கண்டெய்னர் பண்றதுக்கும் இந்த கண்டெய்னர் ஆபீஸ்க்கும் ஒரு 5% வந்து ஹீட் ரிடக்ஷன் இருக்கும். ஆனா இப்ப வெயில் காலத்துக்கு சொல்றீங்க, இது ரெயின் சீசன்ல வந்துட்டு தண்ணி எல்லாம் உள்ள வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் வருமா கண்டெய்னர்ல? இது வரைக்கும் இந்த கண்டெய்னர்ல அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க பாத்திருக்கோம், இந்த மோர் ஆஃப் லைக் மங்கீஸ் மேல ஜம்ப் பண்ணா சோ அங்க வந்துட்டு தண்ணி தேங்கி அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஓட்ட விழுந்து அந்த ரஸ்டிங் ப்ராப்ளம்னால அதனால வந்துட்டு தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல இது வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வந்தது கிடையாது. கண்டெய்னர்ல போனா எக்கோ அடிக்கும்ல, நம்ம பேசிதான் நம்ம திருப்பி கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இதுல அந்த மாதிரி எதுவுமே கேட்கவே இல்லை. எதுக்கும் தனியா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா? நீங்க அந்த அக்விஸ்டிக் பேனல்ஸ் பண்ணிட்டு அந்த வால் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த எக்கோ இஷ்யூஸ் எதுவும் வராது. அண்ட் இதுல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஓப்பனிங்ஸ் கொடுத்திருக்கோம். சோ விண்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 feet சில் கொடுத்து ஒரு பிராட் 7 feet நியர் ஹைட் விண்டோஸ் கொடுத்திருக்கோம். சோ அதுல நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாமே அரெஸ்ட் ஆகுது. காமனா எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்குன்னா, பில்டிங்ல கட்டின ஆபீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டெய்னர்ல கட்டினா அது ரொம்ப நாள் இருக்குமா, இல்ல எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்ன்ற டவுட் வரலாம். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம ஜென்ரலா ஒரு சிவில் பில்டிங் பண்ணாலே 30 yearsல திரும்ப வந்துட்டு மாத்திருவோங்க. அதுதான் 30 years தான் லைஃப் ஸ்பேன் ஆஃப் சிவில் பில்டிங். அதுக்கு மேலேயும் அது இருக்கும், பட் ட்ரெண்ட்ஸ் மாற மாற ஜென்ரேஷன்ஸ் மாற மாற அதை வந்து மாத்திடுவோம். ஸோ கண்டெய்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 15 to 20 years வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு சிவில் பில்டிங். பட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு half the காஸ்ட்ல அதை பண்ண முடியும். அப்படின்னும் போது ஒய் நாட் கண்டெய்னர்? இப்ப நீங்க காஸ்ட்னு சொல்லும்போது என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னர்ல ஆபீஸ் வைக்கிறோம் இல்ல வீடு கட்டுறோம்னா அதிகமா காஸ்ட் வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஆகும்? நம்ம ஜென்ரல் பில்டிங் வந்து பண்றதுல இருந்து ஒரு இந்த கண்டெய்னர் பண்ணும்போது நாங்க வி சேவ்ட் ஒரு 20% காஸ்ட். இப்ப ரொம்ப பேசிக்கா இன்டீரியர்ஸ் பண்றோம்,
கண்டெய்னரோட இன்டீரியர் இருக்குன்னா நீங்க 40% காஸ்ட கூட வந்து சேவ் பண்ணலாம். இதுல நாங்க இன்டீரியர்ஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணதுனால, பர்னிச்சர்ஸ் எல்லாமே நாங்க கஸ்டமைஸ் பண்ணி பண்ணதுனால எங்களுக்கு 20% காஸ்ட் வந்து நார்மல் பில்டிங்கை விட இதுக்கு ரெடியூஸ் ஆச்சு. இப்ப நார்மலா ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப கண்டெய்னர்ல ஆபீஸ் கட்டுறோம் அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வாங்கிருக்கீங்க? கண்டெய்னர் ஆஃபீஸ் நீங்க போறீங்க அப்படின்னாலே பேசிக்கான ஒரு ஷெல் வந்து கண்டெய்னர்ல கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம இதுல என்ன கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் ஆஃபீஸ் லொகேட் ஆயிருக்க ரோடு வந்துட்டு ஒரு பிஸி ஸ்ட்ரீட். சோ அதுல இருந்து எனக்கு வந்துட்டு இந்த கண்டெய்னர் ஆஃபீஸ வந்துட்டு ஒரு 30 feet வந்து உள்ள நாங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபீஸ்ல ஒரு காமா சட்டில் என்விரான்மெண்ட் இருந்தாதான் நம்மளால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. சோ ஒரு காம் ஃபீலிங் வரணும் அப்படிங்கறதுக்காக ஹசில் பசில் ஸ்ட்ரீட் வந்துட்டு இங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு 30 feet வந்து உள்ள தள்ளி பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் கண்டெய்னரோட ஃபசாட் வந்து பார்த்தா நம்ம டெரகோட்டா ஜாலில வந்துட்டு கொடுத்திருக்கோம். இந்த 3 சைடுமே இந்த பிளாட் சரௌண்டட் பை பில்டிங்ஸ். சோ அந்த ஒரு சைடு தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் டு சன்ஸ் ரேஸ். அந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள ஹீட் கெயின் அதிகமாக கூடாதுன்றதுக்காக அங்க வந்து டெரகோட்டா ஜாலி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னரோட ஃபசாட் பண்ணிருக்கோம். அது ஏஸ்தட்டிக்கலாவும் அழகாவும் வந்துருச்சு. அதே நேரத்துல நம்மளுக்கு அந்த ஹீட் கெயினையும் கம்மி பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கிற மைண்ட் செட்னா ஒரு வீடு வாங்கணுன்றது உங்களுக்கு பெரிய ஆசையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்டெய்னர்ல வீடு கட்டினா கொஞ்சம் காஸ்ட் கம்மி ஆகும் நீங்க சொல்லிருந்தீங்களா? அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஆகும்? அதை விட இது கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்கும்? இப்போ ஜென்ரலா ஒரு கான்கிரீட் ஒரு நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிவில் பில்டிங் வந்து பண்றோம் அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு 2300 rupeesல இருந்து சிவில் பில்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இதுல கண்டெய்னர்ல பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 40% வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பேர் வால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டா கண்டெய்னர்ல இருக்கிறதுனால அது கிடைச்சிரும். நம்ம ஜஸ்ட் கிளாடிங் பண்ணிட்டு உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணா மட்டும் போதும். அதனாலதான் அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண முடியுது. இப்ப நாம பில்டிங் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட் தான் ரொம்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம கண்டெய்னர் ஒரு ஆபீஸ் ரெடி பண்றதுக்கு பேஸ்மெண்ட் ஏதாவது போட வேண்டியது இருக்காங்க? ஆமாங்க, டெஃபினட்டா வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் பண்ணணும். அண்ட் தென் பிளிந்த் வந்துட்டு ஒரு 3 feet வந்து பிளிந்த் பண்ணணும். இந்த பில்டிங்லயும் அது பண்ணிருக்கு. அது மேலதான் இந்த கண்டெய்னரை பிளேஸ் பண்ணி நாங்க ஸ்க்ரூ பண்ணிருக்கோம். ஓகே, இது இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஏதாச்சும் ஆபீஸ் வைக்கிறதுக்கு வீடு வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது அப்ரூவல் வாங்கணுமா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து டெம்பரவரி ஸ்ட்ரக்சரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு ஃபுல் பில்டிங்கா they won't consider. சோ அதனால இதுல பெரிய அப்ரூவல்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் கிடையாது. ஓகே மேம், இப்போ கண்டெய்னர்ல நம்ம ஒரு வீடு கட்டுறதுல ரூம்ஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்கன்னா எத்தனை ரூம் மேக்ஸிமம் வைக்க முடியும்? ஒரு 40 feetல வந்துட்டு ஸ்பேஷியஸா வேணும் அப்படின்னா 2 20 feet ரூம்ஸ் பண்ணலாம். அதையும் ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்க்காக கொஞ்சம் போயிடும். சோ மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு 2 ரூம் வந்து ஸ்பேஷியஸா பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நேரமா பண்ணலாம்னா 3 ரூம்ஸ் வந்து பண்ணலாம். கண்டெய்னர் அப்படின்னும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொருளா தான் நம்ம அது இருக்கும். இந்த கண்டெய்னர் வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம கட் பண்ண வேண்டியதுலாம் இருக்கும். ஒரு ஜன்னல் வைக்கணும்னாலும் சரி, ஒரு கதவு வைக்கலாம், நம்ம இடத்துல கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த கண்டெய்னரோட ஸ்ட்ரென்த் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி கண்டெய்னரோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த 4 கார்னர்ஸ் தாங்க. அண்ட் தென் அந்த ஓபன் பண்ற அந்த டோர் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா. சோ இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த 2 டோர்ஸையும் நாங்க டச் பண்ணல. அதே மாதிரி அந்த கண்டெய்னரோட கார்னர்ஸையும் நாங்க டச் பண்ணல. அதனாலதான் இது வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கு. இந்த கண்டெய்னர் ஆபீஸ் பில்ட் பண்ணி 4 years ஆகுது. 5th yearல வந்து ஸ்டெப் இன் பண்றோம் March 13th அன்னைக்கு. சோ இது வரைக்குமே எந்த இஷ்யூஸும் வரல. அண்ட் மெயின்டெனன்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, லெஸ் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. பார்க்கும்போது 4 years ஆன பில்டிங் மாதிரியே தெரியல. இது நார்மலா ஒரு ஹவுஸ்ல வந்த மாதிரி இப்போ புதுசா கட்டின மாதிரி தான் நமக்கு
இருக்கு. இப்ப நம்ம கண்டெய்னர்ஸ்ல ஒரு ஆபீஸ் கட்டிருக்கோம்னா இதை அப்படியே நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமா மேம்? அப்படியே எடுத்து ஒரே ஒரு டெடிகேட்டட் கண்டெய்னர்ல பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை வந்து எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி we can shift. பட் இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 கண்டெய்னர்ஸ் சென்டர் கட் பண்ணிருக்கோம். இதை வந்துட்டு மினிமல் டேமேஜஸ்ல we can dismantle and கொஞ்சம் வந்துட்டு ரீவொர்க் பண்ணி we can shift. இப்ப நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல இருக்குல்ல, இந்த மாதிரி வரும்போது கண்டெய்னர் எல்லாம் தாங்குமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாம் போல. எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா மேம்? இப்ப இந்த ஸ்ட்ரக்சரே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பில்ட் பண்ணி 4 years ஆகுது. இது எத்தனையோ மழை புயல் எல்லாத்தையுமே பார்த்திருக்கு. பட் இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி. மேம் இப்ப இந்த கண்டெய்னர்ல ஆபீஸ் வந்து 2 கண்டெய்னர் வாங்கி நாங்க கட் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்கீங்களா? அது எப்படி மேம் 2 கண்டெய்னர் எந்த மாதிரி வச்சுங்க மேம்? ஓகே, அதாவது கான்ஃபரன்ஸ் ரூம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கணும். அதே மாதிரி நடந்து போற பேசேஜ் ஸ்பேஸ் கிடைக்கணும், கண்டெய்னர் ஃபீல் கிடைக்க கூடாது. அண்ட் கேபின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா புக்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கோம் நாங்க, ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் புக்ஸ், இன்டீரியர் டிசைன் ரிலேட்டட் புக்ஸ் அதெல்லாம் அகாமடேட் ஆகணும். அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு சென்ட்ரல்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. சோ இந்த கண்டெய்னரோட பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போன்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணி காட்டுறேன். சோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா, அதாவது ஒரு கண்டெய்னரோட ஹாஃபும் இன்னொரு கண்டெய்னரோட ஹாஃபும் மர்ஜ் ஆகுற மாதிரி இந்த கண்டெய்னரோட பிளேஸ்மெண்ட் இருக்கு. சோ இந்த இடம் வந்துட்டு நீங்க என்டர் ஆன அந்த என்ட்ரன்ஸ், அந்த வால் வந்து வச்சுக்கலாம். இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ட்ரி ஃபாயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரிசப்ஷன் ஏரியா, நீங்க என்டர் ஆனீங்க இல்லையா அந்த ரிசப்ஷன் ஏரியா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி என்னோட கேபின் எண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு கண்டெய்னர்ல we are fitted in. சோ இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு இல்லையா நம்ம உட்கார்ந்து இருக்க ஸ்பேஸ், அது வந்துட்டு சென்டர் ஆஃப் த கண்டெய்னர்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னொரு எண்ட் ஆஃப் த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஸ்டேஷனோட எண்ட் வரைக்கும் வந்து இருக்கும். இப்ப இது இந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஸ்டேஷன் வேணும்னு சொல்லி, இதுவே எல் ஷேப்ல வேணும் இந்த மாதிரி வச்சா நிறைய ரூம்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. எல் ஷேப்லயும் பண்ணலாம். இப்போ எங்களோட பிளாட் வந்து 32 feet தான். எனக்கு சுத்தி வந்துட்டு ஐ நீட் டு ஃபில் இட் வித் இந்த கிரீனரி ஸ்பேஸ். எனக்கு சுத்தி நடக்கிறதுக்கும் எனக்கு இடம் வேணும். சோ இதுல நாங்க எல் திருப்ப முடியாது, ஏன்னா பிளாட் அந்த மாதிரி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பண்ணா ஒரு சந்து மாதிரி இருக்கும். சோ கண்டெய்னரோட ஃபீல் வந்துட்டு அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுல மட்டும்தான் நம்ம அந்த கண்டெய்னரோட ஃபீலை வந்துட்டு உள்ள இன்டீரியர்ல அந்த ஃபீல் இல்லாம பண்ண முடியும். நார்மல் ரூமோட ஃபீலை எடுத்துட்டு வர முடியும். அதுக்குதான் இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். இப்ப வரைக்குமே நம்ம உள்ள பாக்குற வரைக்கும் ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கணும்ன்ற அந்த ஃபீலே வரல. ஆனா வெளியில இருந்து பார்க்கும் போது எனக்கு அந்த கண்டெய்னர்ல இருக்கும் அப்படின்னு ஃபீல் வரக்கூடாது. வெளியும் ஏதாச்சும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இந்த எங்க கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா ஃபசாட்ல வந்துட்டு நாங்க இந்த ஜாலி பேட்டர்ன்ஸ் வச்சு எங்களோட லோகோ எடுத்துட்டு வந்து பண்ணிருப்போம். சோ மோஸ்டா இந்த ஆபீஸ பாக்குறவங்க எல்லாருமே வெளிய இருந்து பார்த்தா கண்டெய்னர் மாதிரி தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டெய்னர்ல பண்ண முடியும். பட் அது வந்து காஸ்ட வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். பேசிக்கா கண்டெய்னர் ஆபீஸ் எடுத்துட்டு வரதே ஒரு காஸ்ட கம்மி பண்ணி அண்ட் குறுகிய டைம் ஃப்ரேம்ல அதை முடிக்கணும்ன்ற பர்பஸ்க்காக தான். பட் இதுல நீங்க ஒரு வேல்யூ அடிஷனா பண்ண டைம் ஃப்ரேம் ஏறிட்டே போகும், காஸ்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். சோ என்னோட சஜஷன் எக்ஸ்டீரியர்ல பெருசா எதுவும் ட்ரீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ட்ரீட் இட் வித் பெயிண்ட். இப்ப கண்டெய்னர்ல ஆபீஸ் வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஆகும்? நாங்க இந்த ஆபீஸ வந்துட்டு 15 daysல வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம். சோ இன்க்ளூடிங் த இன்டீரியர்ஸ் நாங்களே இன்ஹவுஸா பண்ணோங்கிறதுனால எங்களால அந்த டேஸ்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நார்மலா பண்ணும்போது ஒரு மீடியம் இன்டீரியர்ஸ்ல பண்றாங்க அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் கஸ்டமைசேஷனே இல்ல அப்படின்னா 10 to 20 daysல பண்ணிடுவோம். இப்ப நார்மல் பில்டிங் கட்டதை விட இப்ப கண்டெய்னரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்ல, இதுக்காக தான் நான் கண்டெய்னர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எதை வச்சு நம்ம கண்டெய்னர் சூஸ் பண்ணணும்? இது வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லிங்க. ஏன்னா நம்ம யூஸ்ட் அண்ட் ஏஜ்டு ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டு வந்துதான் இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு ஒரு நியூ லைஃப் வந்து நம்ம கொடுப்போம். சோ பில்டிங் கட்டுறதை விட இது வந்துட்டு ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது ஒரு மேஜர் ரீசன் டு யூஸ் த ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா ஒரு
கண்டெய்னர் வச்சு பண்றோம் அப்படின்னா 2 கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி ஹாஃபா மர்ஜ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கண்டெய்னர்ங்கிற ஃபீல் வந்து உள்ள கிடைக்காது. ஸ்பேஷியஸா நம்ம ஜென்ரலா பண்ற ஒரு ஆபீஸ் ஒரு வீடு ஃபீல வந்து அது கொடுத்துரும். சோ 2 கண்டெய்னர்ஸ் வந்து இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பேஸ்ட் ஆன் யுவர் சைட். மேம், ஒரு கண்டெய்னர்ல எப்படி ஒரு பில்டிங் கட்டுறது சொன்னீங்க, ஒரு ஆபீஸ் எப்படி வைக்கலாம், வீடே கட்டலாம் அப்படின்னு நிறைய விஷயம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாக்குற வியூவர்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இவ்வளவு பிஸி டைம்லயும் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.